வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா தேங்காய் பால் எப்படி செய்யறது அப்படின்னு தான். ஆக்சுவலி இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயில வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு அந்த மாதிரி வந்துடுது. இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுனால வந்து நல்லா வாயில் வந்து புண்ணாக வந்துடும், ஹீட் தாங்க முடியாமல். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தேங்காய் பால் காய்ச்சி வெறும் வயிற்றுலையோ இல்லை ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். வெறும் வயிற்றுல கொடுத்தா உடனே உங்களுக்கு வந்து கேட்கும். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உடனடியாக கேட்கும். நான் இப்போ தயார் பண்ணுறதுக்கு காரணம், என் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா தேங்காய் பால் காய்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நான் நல்லா வந்து முத்தின தேங்காயை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவங்க 2 பேர்னால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மேலே வந்து அந்த தேங்காய் பாலுக்காக இது பண்ணுறதுக்காக ஒரு 2-3 பாதாம் வந்து துருவி போடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். நம்ம காய்ச்சிய பசும்பால் ஒரு டம்ளர் தேங்காய் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் வந்து பசும்பால் ஊற்றலாம். நம்ம அளவு தந்து தான். அப்புறம் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை. இதெல்லாம் எடுத்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காயை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து இதை வந்து பால் எடுக்க போகிறேன். பால் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். அது கூடயே பால் அரைக்கும் போது நீங்கள் இந்த இது ஏலக்காயும் போட்டு அரைச்சிடலாம். நல்லா மசியாக அரைஞ்சிடும். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி தேங்காய் பால் அரைச்சிட்டு அது கூடயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இது வாசனைக்காக ஏலக்காவையும் போட்டு அரைச்சிட்டு அது கூட ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த திக்னஸ் பார்த்து ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா பால் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கூட தேவையில்லை. அந்த ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி கொதி வந்துச்சுன்னா போதும். இது கூடயே நான் வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பசும்பால், நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பசும்பால் நீங்கள் வந்து இது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா பால் வந்து ஏற்கனவே காய்ச்சியது தான், அதனால் பாருங்கள் பசும்பால் சேர்த்தியாச்சு. அவ்வளோதான். வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கொதி விட்டால் போதும். நல்லா கலக்கிடுங்க. சும்மா ஒரு பிஞ்சு கொதிச்சதுன்னா போதும். அப்படியே வாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் இதனுடைய மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாயில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து டேப்லெட் எதுவும் வாங்கவே தேவையில்லை. இது மார்னிங் டைமில் வந்து நீங்கள் வந்து காய்ச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு க்யூர் ஆயிரும். ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதை பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அது மேலே சும்மா வந்து அந்த ஃப்ளேவருக்காக பாதாம் வந்து துருவிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்க, அவ்வளோதான். தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து பவுலில் மாற்றிட்டேன். அலாதியான வந்து தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே உங்களுக்கு வந்து மேலே வந்து தூவி விட்டிங்க அப்படின்னா அதுவும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதனுடைய மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொண்டையில் புண்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாயில் புண்ணு இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் காய்ச்சி கொடுங்க. உடனே வந்து அது க்யூர் ஆயிரும். ஒரு நாள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது க்யூர் ஆகிருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் லைவில் பார்க்கலாம். இது வந்து வாயில் புண்ணு இருக்கவங்க இதை மாதிரி ரெடி பண்ணி இது பாருங்கள், வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிங்க அப்படின்னா அப்பயே இந்த புண்ணில் படுற மாதிரி குடித்தா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு.